Oh, oh, இயேசு போஜனம் என்பது அவருக்குள் இருக்கும் தேவனுடைய வார்த்தையாகிய போதகமே. இயேசு போஜனம் என்பது பிதாவின் சித்தமும் கிருபையும் நிறைவேற்றி முடிப்பதே. இயேசு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். நான் 10 வயதில் ஆவியானவராலே தண்ணீர் அணைக்கு கொண்டு போகப்பட்டேன். இயேசு இரவும் பகலும் 40 நாள் உபவாசத்துக்கு பின்பு பசியுண்டாயிற்று. நான் 3 வயதில் ரட்சிக்கப்பட்டு பூமியில் நடமாடும் பரலோகம் செல்லும் ஆத்துமாவுடன் 40 வருடம் ஊழியம் செய்கின்றேன். பிசாசு இந்த கல்லுகள் ஒரு ஆகாரமாக அப்பங்களாகும்படி சொல்ல சொன்னான். தேவனுடைய வாயில் இருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையால் மனுஷன் பிழைப்பான். நான் இதுவரை ஆகாரம் பெயர் வச்சிருக்கிற 2 போலி பெரிய ஊழியர்களை பார்த்திருக்கேன். பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு அழைத்து கொண்டு போனான். திருநெல்வேலி மாவட்டம் இயேசுவினால் பரிசுத்த நகரமாக மாறிவிட்டது. இயேசுவை தேவாலயம் முப்பரிகையின் மேல் நிறுத்தி தேவனுடைய குமாரன் என்றால் தாழக்குதியும். இயேசுவினால் நான் வீட்டு மாடியில் இருந்து ஆலயம் செல்வதற்காக தைரியமாக குதித்தேன். இயேசு பாதம் காலில் இடராத படிக்கு தூதர்கள் கையில் ஏந்தி போவார்கள். என் கால்கள் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுகம் பெற்றேன். இயேசு அதற்கு தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாய் எழுதியிருக்கிறது என்றார். நான் தேவனோடு 4 மணி நேரம் பேசினேன். இயேசு பரிசுத்த நகரம் மற்றும் தேவாலயத்தில் இருந்து பிசாசை விரட்டினார். பிசாசு பின்பு அவரை உயர்ந்த மலைக்கு கொண்டு போனான். என் ஊழியத்தை 2 மலைகள் கொண்ட மனப்படை வீடு கிராமம் என்று இயேசு கூறினார். பிசாசு அவரிடம் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் காண்பித்தான். சுவிசேஷம் மற்றும் ஜெபம் தேவனோட ராஜ்யம். இயேசுவை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து சொல்ல சொன்னான். பிசாசு இவை அனைத்து உமக்கு தருவேன் என்றான். இயேசு அப்பாலே போ சாத்தானே, உன் தெய்வானாகிய கர்த்தரை பணிந்து கொள். இயேசு பிறக்கும் போது 3 ஞானிகள் சாஷ்டாங்கமாய் இயேசுவை பணிந்து கொண்டார்கள். இயேசு ஆகாரத்துக்கு முக்கியம் கொள்ளாமல் பிசாசை விரட்டி விட்டார். தேவானாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயா எழுதியிருக்கிறதே என்றார். இயேசுவை Yesu